அன்பே பிரதானம் என்று அன்பை முக்கியப்படுத்தின அன்புள்ள நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாக்கோபு 2 அதிகாரம் 8 வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். துதிக்க ரோமர் 13 அதிகாரம் 10 வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது நல்லது, அது மேலானது. மேலும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அதுவே ராஜரீக பிரமாணமாக நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்றும் அவருடைய அன்பினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்றும் நாம் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நமக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவர்களை நாம் சகிக்கக்கூடியும் பொறுமையோடு பொறுத்து கொள்ளக்கூடிய அன்பையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பினால் நிரப்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது என்று வேத வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாம்ச அன்பினால் நாம் பிறரை மன்னிக்கவோ பிறரை ஏற்றுக்கொள்ளவோ இயலாது. கர்த்தர் தமது அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றினதனால் நாம் பிறரை மன்னித்தும் பிறருக்கு தீமை செய்யாமலும் பிறரை ஏற்றிக்கொண்டும் வாழ கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளை எண்ணி அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.